refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. வெல்கம் டு பாஸ் கீஸ் ஆர். வணக்கம் சார். Welcoming Kalakana Defense to RRR. Welcoming Bala to RRR. என்ன சார், சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்ச் எப்படி போச்சு? சென்னை சரி கிங்ஸ் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது ரொம்ப கஷ்டம், மிஷன் இம்பாசிபிள் நினச்சோம். கடைசியில் கிஷன்னால இம்பாசிபிள் ஆயிடுச்சு, இஷான் கிஷன்னால இம்பாசிபிள் ஆயிடுச்சு. அது வித் டெம்பரமெண்ட் பிரமாதமான ஒரு ஸ்ட்ரோக் பிளே. அந்த பக்கம் ரெண்டு கிளீனாக நின்றுட்டார் கடைசியில், ஆல்மோஸ்ட் வின் வரைக்கும். நம்ம போலிங்கில் இருக்கிற வீக்னஸஸ் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். கடைசி 3 ஓவர் வந்து போடுறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ யூ எதர் நீட் அ பிரெய்னி bowler லைக் பிராவோ ஆர் யூ நீட் அ ரியல் ஸ்பீட்ஸ்டர் who's a clear கேம் சேஞ்சர் லைக் பதிரானா. ரெண்டுமே கிடையாது கட்சியில் நமக்கு. கம்போஜி யார்கர் போடுறதுக்கு தெரியும், போட மாட்டார். அண்ணா 2 தான் போடுவார், 24 பால் 2 பால் தான் போடுவார். முகேஷ் சௌத்ரி அவங்களாம் நார்மல் மெக்கானிக்கல் போலர்ஸ், ஒரே அறிவு இருக்கிற போலர். எந்த சுச்சுவேஷன்லையும் போடணும்னா அது அகில் ஹுசைன். நல்ல வேலை நீங்க ஒரு லெவலில் எடுத்தாங்க. அவரு குரூஷியலா 16th ஓவர் 5 ரன் கொடுத்தார். அவர் கட் பண்ணிட்டாங்க, ஒரு ஓவர் கட் அவருக்கு. இது என்ன கேப்டன்சி எனக்கு புரியல. ஆல்ரைட் சார், சிஎஸ்கே இப்போ இந்த மேட்சுடைய தோல்வி மூலமா என்னென்னலாம் பண்ணிருக்குங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ்ஆர்ஹெச் குவாலிஃபைடு, அதோட சேர்த்து இப்போ ஜிடியும் குவாலிஃபைடு. சிஎஸ்கே வந்துட்டு அவுட் சைட் சான்சஸோட எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்துட்டு இப்போ ஆர்ஆரோ இல்லை வேற ஏதோ ஒரு டீம் தான் அந்த 4வது ஸ்பாட்டை பிடிக்க போகுது. ஆல்மோஸ்ட் 3 டீம்ஸ் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். வித் வி ஹேவ் லைக் 10 மேட்சஸ் பிளஸ் ரிமைனிங் சார். 3 டீம்ஸ் ஆல்ரெடி குவாலிஃபைடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு பெரிய ஷாக்கு. இப்படிலாம் இருக்காது. நம்ம கடைசி நிமிஷத்துல ஒரு 3-4 மேட்ச் வரைக்கும் போகும் யார் குவாலிஃபை ஆக போறா அப்படின்றது. இப்போ நான் 3 டீம்ஸ் ஆர் குவாலிஃபைடு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இது. ஆல்ரெடி ஐபிஎல் யாரும் பார்க்காம எல்லாம் உட்காந்து இந்த இதுல நாடாளுமன்ற என்ன பண்ணிட்டு இருக்கு, சட்டசபையில் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இது 3 டீம் குவாலிஃபை ஆயிடுச்சு. இந்த 4வது எவன் ஆனா எனக்கு என்ன, சிஎஸ்கே வேற எக்ஸிட் ஆயிடுச்சு போ அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்போ எல்லாரும் உட்காந்து இன்னும் நல்லா அதை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐபிஎலோட வியூவர்ஷிப் இன்னும் கம்மியாயிரும். இந்த மாதிரி ஒரு நிலைமையை வேற கிரியேட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. தென் வில் டாக் அபவுட் தி மேட்ச். இந்த மேட்ச் வந்து டூ ஆர் டே மேட்ச். டெல்லிங் யூ நோ எவ்ரி மேட்ச் இஸ் லைக் a final. மோர் சோ லைக் a final இந்த மேட்ச். அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா பண்ண வேணாமா, இருக்கிற கெப்பாசிட்டியோட டெவலப் பண்ண வேணாமா? கம்ப்ளீட்டா நம்மளோட வீக்னஸ் என்னன்றதை தெரிஞ்சுன்னு ஒரே டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியில போலிங் போட்டாங்க. அத்தனை ஃபாஸ்ட் போடுறது இப்படி போடுறதுக்கு போல இந்த ஆஃப் பிரேக், இந்த அடிச்சு போடுற ஆஃப் பிரேக் இருக்கு பாருங்க, அந்த நிக்கலஸ் போடுற சொல்லி எடுப்பாங்களே ஒரு ஃபாஸ்டிஷ் ஆஃப் பிரேக், அதையே போட்டாங்க அத்தனை பேரும். நீங்க எத்தனை எக்ஸப்டிங் டெவால் பிரவிஸ் who got out to a real quick delivery, அதுவும் ஆக்வர்டா ஏதோ ஸ்லோ கார்னர் பைத்தியம் மாதிரி, அதனால அவர் அவுட்டே தவிர மீதி அத்தனை பேரும் ஓடி வந்து பால பேங் பண்ற ஸ்லோ பவுன்சர்லயே அவுட் அத்தனை பேரும். அதை நம்ம கேஜ் பண்ணாம அதே மாதிரி நடக்கும். கிளியர் எக்ஸாம்பிள் உருவில் பட்டேல் வந்த உடனே ஒரு ஃபாஸ்டிஷ் பவுன்சரை மிட்டிங் ஹிட்ல சூப்பரா அடிச்சார், 6 பிரமாதமா அடிச்சார். நெக்ஸ்ட் ஓவர் அந்த ஹுசைன் வந்து நல்லா பிரில்லியன்ட். அவர் ஓடி வரதெல்லாம் பார்த்தா 140 150 போடுற மாதிரி இருக்கு. ஆனா டெலிவரி பண்ணும்போது 110 115 தான் போடுறாரு. ஸோ உருவில் பட்டேல் அவுட் ஆகிறதுக்கு முந்தின பால் ஒரு பால் அவர் அப்படி போட்டு அந்த பால் வைடா இல்லையான்னு ஒரு டிஆர்எஸ் ஒன்று போச்சு, ஜஸ்ட் பிரஷிங் த பேட். அந்த பால் மெதுவாக போச்சு. திருப்பி அடுத்த பால் அதே மாதிரி போடுறாரு. இவர் ஸ்ட்ரோக் ஆடி முடிச்சிட்டார், குவிக் பவுன்சர்ன்ட்டு. அந்த பால் ஸ்லோவா போகுது. இவர் இடத்துக்கு கார்த்திக் சர்மா இருக்குங்க, ஓடி வந்து பேங்கிங் ஆஃப் ஸ்பின் ஆன் தி ஆஃப் ஸ்டம் அடிக்க போயிட்டாரு. ஒரு மாதிரி கொஞ்சம் ஹைட் மேல அப்படின்னாரு, டீப் பிரேக்ஸ் அவுட். ஸோ அவங்க மெதுவா போடுறாங்க, மோனிட்டே ஓடி வந்து மெதுவா போடுறாங்க. நம்மள ஸ்டடி பண்ணிருக்காங்க. ஃபாஸ்ட் ஸ்டிச்சா போடலாம், ஃபாஸ்ட் ஸ்டிச்சா போட்டா டெவல் பிரேக்ஸ்ல கொண்டுறாரு. ஸோ ஓடி வந்து ஸ்லோ பவுன்சர்ஸ் போடுறாங்க. அதுலதான் சக்கமானோம் கம்ப்ளீட்டா எல்லாரும். அதுக்கே என்ன சொல்ல கோடி அந்த பவர் கிடையாது ஷார்ட் பால் அடிக்கிறது, அதே மாதிரி விட்டு பாருங்க நீ. ஸோ நம்ம ஷார்ட் பிச் ஸ்டஃபுக்கு கிளீனா விக்டம் ஆனோம் நீ. அது அவங்களுடைய மூளை. அதுல ஒரு 30 ரன்ஸ் நமக்கு போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கடப்பார டீம், இத்தனைக்கும் இந்த ஓபனர் சரியா ஆடல. அதுல நம்ம 180 யார்டு வந்து டிஃபெண்ட் பண்றதுலாம் நடக்காத காரியம். ஏதோ இப்படி கடைசியில் தண்ணி குடிக்கிறதுல வந்தோம். லாஸ்ட் 3 ஓவர்ஸா போடுறதுக்கு போல கிடையாதுன்ற தான் பிரச்சனை. அதை போட்டா கூட கேள்வி சேர்ந்தா மூலியோட போன வேற பிரைட்லியா போறதுக்கு போல கிடையாது சார். இந்த மேட்ச்ல நம்மளுடைய ஓப்பனர்ஸ் 2 பேரும் ஒரு பிளேசிங்கான ஸ்டார்ட் கொடுத்தா அங்க இருந்து தான் மேட்சே ஆரம்பிக்கும் நமக்குன்ற ரேஞ்சில தான் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு குரூஷியல் மேட்ச்ல. அப்படிப்பட்ட இடத்துல ஆக்சுவலா ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. 2.2 ஓவர்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 30+ ரன்ஸ்லாம் அடிச்சோம் நம்ம. பட் ஆனா அது வந்து த்ரூ அவுட் த பவர் பிளே 6 ஓவருக்கு நம்ம கையில கண்ட்ரோல் இருந்துச்சா அப்படின்னா இல்ல. ஸோ வாக்கர்ஸ் த்ரூ த பவர் பிளே பேட்டிங் அண்ட் பேட் கமின்ஸ்ல அந்த இன்டெலிஜென்ட் பவுலிங்ல வந்து அவர் எடுத்த சஞ்சு சாம்சன் விக்கெட், இதை பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆமா, அங்க வந்து உருவில் பட்டேல் வந்து நான் சொன்னேன், அந்த
ஃபாஸ்ட் bowling அடிக்கிற அந்த 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 ட்ரெண்ட்லயே போனா கஷ்டம். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். அவங்க என்ன போடுறாங்க, அவங்க அவங்க டைப் ஆஃப் bowling தான் போடுறாங்களா? யூசுவலா அவங்க மேட்ச் இது வரைக்கும் நீங்க டீம் மீட்டிங்ல உங்க மென்டாரிங்ல என்ன சொல்லிருப்பாங்க, இவங்க இந்த மாதிரி போடுறாங்க, இந்த டைப் ஆஃப் பால் போடுறான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வாட்டி நம்மளோட அவங்க போட்டது அவங்களோட நார்மல் bowling கிடையாது. ஓடி வந்து மெதுவா ஹுசைன் போடுற மாதிரி எல்லாரும் போடுறாங்க. ஓடி வந்து மெதுவா போடுறாங்க. பிரஃபுல் வந்து மெதுவா போடுறாரு. அவர் ரன் கொடுத்தாரு. இருந்தாலும் அவர் கடைசியில பாருங்க, கடைசி 2-3 ஓவர்ல போட்டாரு. டூபே ஒரே காத்து. பாட்டு வந்து வால் ஃபைட் எம்ஜிஆர் மாதிரி ஒரு பால் பண்ண மாட்டேங்குது பேட்ல. பேக் ஃபுட்ல அவர் ஆட மாட்டாரு. அப்போ இம்ப்ரூவைஸ் பண்ணாத கடைசியில ஆடுற பேட்டர்ஸ் ஒரு பேர் வராரு. நல்ல பவர்ஃபுல் ஹிட்டர் வந்து நம்ம பிரசாந்த் வீர் வராரு. ஆனா ஸ்டம்ப் அவுட் நவர மாட்டேன்றீங்களே, ரன் எப்படி அடிப்பீங்க? அவங்க தெரிஞ்சு நாங்க ஓடி மெதுவா போட்டா நீங்க ஏமாறுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே போன்றிருக்காங்க. அதே இடத்துல ஸ்டெப்ல ரன் சுத்திட்டே இருக்கும். கொஞ்சம் ஸ்டம்ப் அவுட் நவுந்து ஆகணும். இப்போ ஒன்றும் கிளாசன் எப்படி அவ்வளோ குவிக்கா மேட்சை மாத்தினார். நம்ம கையில இருந்தது இல்லை மேட்ச். கிளாசன் உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா 2 வாட்டி ரிவர்ஸ் ஸ்வீப், அடுத்தது ஸ்டம்ப் அவுட் விட்ரா பண்ணி எக்ஸ்ட்ரா மேட்ச் 6 போறாருல்ல. அதை ஏன் பண்ண மாட்டேன்றோன்ற யாருமே பண்ண மாட்டீங்களே. அப்ப எப்படி நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு டைட் சுச்சுவேஷன் இதை விட்டோம்னா காலி அப்படின்னு இருக்கிற சுச்சுவேஷன்ல உங்களை டெவலப் பண்ணுவோம் நமக்கு ஸ்டாண்டர்டை. அதே ஸ்டாண்டர்ட் கிரியேட் ஆகிருந்தீங்கன்னா அங்கதான் இப்ப பாருங்க நம்ம எவ்வளவு கரடியா கத்துறோம். அகில உசேனை டிராப் பண்ண தப்பு நீ வந்து என்ன பியூட்டிஃபுல் வைட் டெலிவிஷன் நான் சொல்ல காலுக்கு நேரம் போட்டான்ற ஹெட்டுக்கும் அபிஷேக்கும் காலுக்கு நேரம் போற டெலிவரி யாரவே வரல பாருங்க. கட்சியில் லெக் சைட்ல தான் ஸ்வீப் வச்சு அவுட். அவர் வந்து அவே ஃப்ரம் த பாடி ஒரு ஷார்ட் பால் தூக்கி வச்சு அவுட். அதை நல்லா போட்டோம். பவர் பிளேயர் போலிங் வாஸ் வெரி குட் டு த பிளான். பிரமாதமா பண்ணோம். கிளாசன் உள்ள வந்த உடனே ருத்ராஜ் கைக்வாட் என்ன பண்ணும், கம்போஜ் கிட்ட போட்டு இந்த வைட் அவுட் ஜாஸ்டன் போடு, அந்த பாலை போடு. ஏன்னா கால் அங்கேயே வச்சு நடுவார் வைட் அவுட் ஜாஸ்டன். அதை விட்டுட்டு அங்க போய் ஸ்பின்னர் கொடுத்தா ஸ்பின்னர் அவர் பிஸ்டம் ஆடுவார். ரொம்ப பெரிய பிளேயர் அவர் ஸ்பின் அகேன்ஸ்ட். அண்ட் அப்கோர்ஸ் ஸ்பென்சர் ஜான்சன் அந்த கேட்ச் ஒன்று ட்ரை பண்ணிருக்கலாம். கையை மடக்கியே வச்சிருந்தார். கையை நீட்டவே இல்லை அவரோட ஹைட்டுக்கு. அதனால அந்த கேட்ச் போச்சு. எஸ், டூ மெனி ஷார்ட் ஸ்மால் சான்சஸ் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு சார். இன்னைக்கு சின்ன இடங்கள்ல வந்துட்டு பால் வந்து ஜஸ்ட் ஷார்ட்டா டிராப் ஆகுறது, இவங்க டைவ் அடிக்காம விட்டது, இந்த மாதிரி சில இடங்கள்லாம் 1-2 க்ரூஷியல் சான்சஸ் மிஸ் ஆச்சு சார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உர்வில் பட்டேல் அடிச்ச அடியை பத்தி நீங்க சொன்னீங்க சார். ஆனா அதுக்கப்புறமா கார்த்திக் சர்மா ஒரு இன்னிங்ஸ் ஆடும்போது என்ன அழகா அந்த பையன் ஆடுறானேன்ற மாதிரி இருந்துச்சு சார். பட் ஆல்சோ தட் வாஸ் அகைன் அ கேமியோ. யாருமே லாங் ஸ்டே பண்ண முடியாம போனதுதான் பிரச்சனை. கார்த்திக் சர்மாவோட இன்னிங்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். Karthik Sharma is able to make use, even if he wastes a few deliveries, he is able to compensate very easily. அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கு கார்த்திக் சர்மா. ஸோ அவர் அவுட் ஆனது அன்பார்ச்சுனேட். பிரவிஸ் பிரில்லியன்ட் ஆடினார், ஃபண்டாஸ்டிக் ஆடினார் 44க்கு. அவரு கட்சியில பாருங்க அந்த பால் அதை அப்படி அடிக்க முடியாது. குட்லைன் பால் செம ஸ்பீடா வந்துட்டு இருக்கு. அதை போய் அக்கராச டென்னிஸ் பால் ஆடுற மாதிரி ஆடினார். அவர் கடைசி சில பேர் டிசைட் பண்ணணும். ருத்ராஜ் கைக்வாட் ஆடுறாரா ஸ்லோவா பரவாயில்ல, அடுத்த 10 ஓவர் மேக்கப் கூட இல்லை, அவரு ராதான ஷார்ட் ஆடி அவுட். இப்ப டெவல் பிரவேஸ் இருக்கார், அவர் ஒருத்தராவதான் 6 பால் 6 சிக்ஸ் அடிக்க முடியும். அந்த கெப்பாசிட்டி இருக்கிறவரு நல்லா வந்துருக்கு. எதுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டூபிட் ஷாட்? அவர் லாஸ்ட் ஓவருக்கு நின்னாருன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா 20 ரன்ஸ் வந்துடும். ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ரா 20 ரன்ஸ் 200 இல்லாம இந்த டீமை நீங்க கண்டெயின் பண்ண முடியாது. பிகாஸ் நமக்கு அந்த எண்டில் விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் போடுற பவுலரும் இல்லை, பிராவோ மாதிரி இன்டெலிஜென்ட்டா கண்டெயின் பண்ற பவுலரும் இல்லை. இதை தான் முதல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன் 8 to 9 runs ஒரு லாஸ்ட் 3 overs எங்க கண்டெயின் பண்ணுவீங்க? முடியாது. அந்த அளவுக்கு எஃபெக்டிவான யார்கர்ஸ் போடுற போல இல்லையே, அதான் ப்ராப்ளம் சார். இன்னைக்கு சிஎஸ்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 25 ரன்ஸ்லாம் அடிக்கிறதுக்கான ஸ்கோப் இருந்துச்சோன்னு தோணுச்சு சார் எனக்கு பேட்டிங் பார்க்கும்போது. ஸ்டார்டிங்ல வந்து ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஒரு 21 பால் பிடிச்சி 15 அடிச்சாரு. அவர் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இன்னைக்கு. சிவம் தூபே டுவர்ட்ஸ் த எண்டு இந்த பால்னு வெயிட் பண்ணி அவரு சாரி சார் நான் அடுத்த பால் பிங்க் கலர் பால்ல போடுவாங்க, நைட் மேட்ச் ஆச்சேன்னு வெயிட் பண்ணேன். அவங்க எல்லா பாலும் வெள்ளை கலர்லயே போட்டுருந்தாங்க, வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும்ன்ற மாதிரி 23 பால் பிடிச்சி 26 ரன் தான் சார் அடிச்சாரு. ஒரு 6 3 4. பட் ஆனா வந்து டூ மெனி பால்ஸ் வேஸ்டட். ஹி குடன்ட் டூ எனிதிங். நீங்க சொல்லுவீங்களா சார், ஒரு மாதிரி எனக்கு நான் ஒரு 4 பால் வச்சிருக்கேன், அந்த பால் போட்டா நான் அடிப்பேன், மத்தபடி நீ எது போட்டாலும் நான் அடிக்க மாட்டேன்னு வீம்புக்குன்னு அந்த பேட்டிங் தான் சார் பண்ணாரு இன்னைக்கு சிவம் துபே. அவருக்கு அந்த இம்ப்ரூவைஸே பண்ண முடியல சார். ரொம்ப வருத்தமா இருக்குது சிவம் துபே டீம்ல இருக்கிறது. ஆக்சுவலா பேட்ஸ்மேன்ஸ் கிளியரா அவங்க அட்வைஸ் பண்ணிட்டாரு, ஷார்ட் ஸ்டஃப் போடுங்க, ஸ்லோவர் ஸ்டஃப் போடுங்க சொல்லிட்டாரு. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ஹிட்டபிள் பால். நான் அடிப்பேன், 6 அடிப்பேன், எனக்கு அந்த பால் வரணும், எனக்கு அந்த ஆர்க்கில் கரெக்டாக வரணும், அப்போ நான் அடிப்பேன். ஆனால் அவங்க நல்லா போட்டாங்கன்னா நான் ஜஸ்ட் சிங்கிள்ஸ் அடிப்பேன்னா இது எல்லாருமே அதே ஆட்டியூட்ல. பிரவிஸ்லாம் கூட இன்னும் பெட்டரா இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்கணும்ன்ற யாருமே பெருசாக இம்ப்ரூவைஸ் பண்ணல. ஸோ அதனால தான் அவங்க நல்லா போட்டாங்க, ஒரு நல்ல ஸ்டடி அடாப்ட் பண்ணிட்டாங்க. அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? கேம் ஆஃப் செஸ் மாதிரி தான். நீ இந்த மூவ் பண்ணிட்டியா,
அடுத்த ஸ்மார்ட் மூவ் நான் பண்றேன்ற மாதிரி அந்த நல்ல மூவ் கவுண்டர் பண்ணிட்டு நீங்க ஒரு பெட்டர் மூவ் பண்ணும். அது எப்போ வரும்னா நீங்க ஸ்டம்பை விட்டு நவுந்து ஸ்பேஸ் கிரியேட் பண்ணா. அவங்க பேட்டர்ஸ் என்ன பண்றாங்க, முதல் பால்ல இருந்தே ஸ்டம்பை விட்டு நவுறாங்க. ஏன்னா நீங்க தப்பு பண்ணுவீங்கன்ட்டு. நீங்க போட்டு பாருங்க, ஷார்ட் விட்டு சொன்னா போட்டு 2-3 4 குத்தம். பட் என்ன ஒரே சேவிங் ரேஸ்னா, நம்ம போடுற அந்த முதல் 6 ஓவருக்கு இந்த மீதி டீம்ஸ் எல்லாம் அந்த 6 ஓவர்ல 100 கொடுக்குறாங்க. அதுல நம்ம பிரமாதமா கண்டெயின் பண்ணோம் அந்த ஹிட்டர்ஸ். அதனாலதான் சொன்னது, அந்த அப்ளிகேஷன் அந்த வெறி இருந்தது முதல் 6 ஓவர்ல. அதோடைய குவாலிட்டி குறைஞ்சுனே வந்துச்சு போலிங் கட்சியில. 100 போட்டாரு. 6th பால் வந்து கான்சியஸ்னஸே இல்லை, அவேர்னஸே இல்லை. 6th பால் என்ன போடுறோம், ஒரு 4 6 கொடுக்குறாரு. அந்த பால் தான் மேக்ஸிமம் பிரெயின் யூஸ் பண்ணி போடணும். ஸ்கிட்டிஷா ஒரு அவுட் ஆஸ்டம் டீப் 2 பேர் வச்சு ஒரு ரன் பரவாயில்ல, மட்டமான பால் பட் சிங்கிள் அந்த மாதிரி போடணும். அந்த பால் கரெக்டா ரீச்ல போடுறாங்க. 6th பால் சும்மாவாவது ஃபீல்ட் செட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு பாவலா ஒரு பந்தா காமிச்சிட்டு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும் பேஷன்ஸ். 6வது பால் திருப்பி பிளைண்ட் அப்படியே போடும். முகேஷ் சௌத்ரிலாம் போட்ட ஒரு விக்கெட் எடுத்தார், வைட்டல் விக்கெட் எடுத்துட்டாரு, இஷான் கிஷன் விக்கெட் எடுத்துட்டாரு. பட் அதுக்கப்புறம் போட்ட போலிங் ஷார்ட் பால், ஒயிட் ஆஃப் ஷார்ட். ஷார்ட் பால் அவங்க வந்து நம்மள டெஸ்டிங்கா போட்டு ஷார்ட் பால் அழ விட்டாங்க. நம்ம போடுற ஷார்ட் பால் அனௌன்ஸ் பண்ணிட்டு பாதி பிச்சில் போடுறோம். அது யாரும் அது கிளாஸ் போய் பாதி பிச்சில் போடுவீங்களா? எப்படி போடுவீங்க? கம்போஜ் போடுறாரு ஷார்ட் பால் அவுட் ஆஸ்டம். நோ வே. நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் மூளைய அன்னைக்கான சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணி போடலன்னா இந்த டோட்டலா டிஃபெண்ட் பண்ண முடியும். சார் இன்னைக்கு வந்து நம்மளுடைய இந்த கடைசி ஃபியூ மேட்சஸ்ல நம்ம மிஸ் பண்றதே வந்து இந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டரா உள்ள இருந்த ஜேமி ஓவர்டனோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு சார். பேட்டிங்ல ஒரு பேலன்ஸ் கொடுப்பாரு, பவுலிங்லயும் ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணிருந்தாரு. அவர் இல்லாதது வந்து கொஞ்சம் அந்த பவுலிங்ல லைட்டா அடி வாங்குதோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு, ஹிஸ் ஆப்சன்ஸ். ஏன்னா மத்த இன்ஜுரி பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே போனப்போ அவ்வளோ பெரிய இம்பாக்ட் நம்ம சந்திக்கல. யாராவது ஒருத்தங்க சம்மோ ஆர் த அதர் கெப் மேக்கிங் அப் ஃபார் இட். பட் திஸ் கை பீங் ஆல்ரவுண்டர், அவர் இல்லாத ஒரு பெரிய லாஸ் ஆன் ஃபீல் ஆகுது. விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ், ஆஃப் த விக்கெட் ஸ்கிட்டார் டெலிவரிஸ், பிளஸ் பேட்டிங் உள்ள வந்தா டமால் ஃபெரேரா டைப்ல ஒரு 3 6 அடிக்கிறது. ஸோ அதாம அந்த எலக்ட்ரிஃபைங் பிரசன்ஸ் ஓவர்டன் இல்லைன்றது ஒரு குறைதான், ஒன்றும் டவுட்டே கிடையாது. பட் இப்போ இன்னைக்கு அகில சார் நம்ம பார்த்தோம், மெஜாரிட்டி இஸ் சைனோசர் ஆஃப் ஆல் ஐஸ். அவர் என்ன போடுறாரு, எப்படி போடுறாரு, கூலான்றதான் பார்க்குறோம் எல்லாருமே. அவர் நீங்க எப்படி மாத்தி டிராப்டே இருக்காரு எப்படி நீங்க பண்ணலாம் நீங்க? அப்ப நம்மளே டிகிங் அவர் ஓன் கிரேவ் இல்லையா? அவர் கொடுத்து வரும்போது எப்படி போடுறாரு பாரு, என்ன பர்ஃபெக்டா போடுறாரு பாருங்க, பியூட்டிஃபுல்லா. பெரிய ஹிட்டர்ஸ் இருக்காங்க, ஒண்ணுமே பண்ண முடியல அவரை. அதுக்கு சொல்றேன், அவரை நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, அவருக்கு ரெகுலரா கொடுத்துனே இருந்துட்டு நீ தான் ஸ்ட்ரைக் போல இருந்து கிரியேட் பண்ணீங்கன்னா, ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் ஒன் ஜடேஜா ஆர் ஒன் பத்திரானா ஆர் ஒன் பிராவோவை நீங்க கிரியேட் பண்ணலாம். நீங்க அவரையே வந்து தெரியல, நீ ஆடுவியா இல்லையா தெரியல, இந்த மேட்ச் எதுக்கு வெயிட் பண்ணி நீங்களே போய் ஏக்கமா நாக்க தொங்க போட்டுன்னு பாத்துட்டு அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கீங்க அவ்வளவு பெரிய போலர். அது சொல்லி நம்மளே மிஸ்டேக். 11 நீங்க எடுக்கிறதுலயே ரொம்ப தப்பு பண்றீங்கன்ற. இதை தவிர இன்ஜுரியில ஓட்டன் மாதிரி ஆள் வராம போகுது. இப்ப நீ என்ன பண்ணுவீங்க, எல்லாம் சர்க்கம்ஸ்டான்சஸ் நமக்கு அகேன்ஸ்டா இருக்கா, நாங்க வேற கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றோம், அகில எல்லாம் டிராப் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ ஏன் சொல்றேன், இப்போ 2 மேட்ச் ஜெயிச்சாதான் ஆகுதுன்ற ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் வரும்போது இந்த மாதிரி ஃபாலிங் தான் நம்ம கமிட் பண்ணவே முடியும். போன மேட்ச் வருதுனால அகில மேட் டிஃபரன்ஸ். சார் இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் இப்போ குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னு நான் சொன்னேன் சார். அதுல வந்து முக்கியமான காரணம் இன்னைக்கு ஆரஞ்சு கேப்பை கையில வாங்கியிருக்கிறது. சாய்ஸ் வெர்ஷனோட ஒரு ரன் அதிகமா அடிச்சு நம்மளுடைய ஹென்ரிக் கிளாசன் அவர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோலை மட்டுமே எல்லா சீசன்லயும் பண்றதுங்கிறத தாண்டி இந்த சீசன்ல வந்து மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் மேல எடுத்துக்கிட்டு அப்படி மேல போயிருக்காரு அப்படின்றத பார்க்கும்போது உண்மையாவே சூப்பரா இருக்கு சார். இஸ் த ஆரஞ்சு கேப் ஹோல்டர் நோ. அகில்னே வருது. கிளாசன் வந்து கிளாஸ் லிட் ஆல் ஓவர். இன்னைக்கு அந்த மேட்ச் கொஞ்சம் நம்ம கைப்பக்கம் வந்துருந்தது 6th 7th ஓவர்லாம். கிளாசன் உள்ள வந்து முதல் 4 பால் சாதாரணமா ஆடி இந்த டிஃபென்ஸ் டக்குன்னு பாருங்க ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்க்கு வந்து ஸ்டம்ப் அவுட் நவுந்து ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு பியூட்டிஃபுல்லா 6 அங்க வந்து மாத்துறாரு மேட்ச். கேம் சேஞ்சர், ஐ கேன் சேஞ்ச், நான் டிசைட் பண்ணேன்னா எப்படி வேணா பண்ணுவேன் அப்படின்றது பண்றாரு பார்த்தீங்களா. ஏற்கனவே கிளாசன் உள்ள வந்தாருன்னா மேட்ச் மாறும். இன்னைக்கு ஸ்டேஜ்ல அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துனார். நான் இப்பவே பண்ணலன்னா முதல்லயே இது டேஞ்சர்ல போய் முடியும்ன்றத ஃபோர்ஸ் பண்ணி அழகாண்டார். ஸோ அங்கதான் கிளாசன் அண்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து ரைட் டாப் இருக்கும்போது கூட அலட்சியமாடுவார். அவருக்கு ஒரே வீக்னஸ் தான் பாஸ், கொஞ்சம் போலிங் ரவுண்ட் த விக்கெட்ஸ் லைக் ஹார்திக் பாண்டியா ஆர் கம்போஜ் மாதிரி போட்டு வைட் அவுட் தி ஆசம் யார்கர், நாட் அ ஷார்ட் பிச் டெலிவரி. யார்கர் நீங்க போடும்போது கால் அப்படியே இருக்கும், பேட்டு மட்டும் வெளில போய் தப்பா ஆடுவார். அதுக்கு பட் அதை நம்ம போடவே இல்லை. எய்தர் காட் அட் ஸ்வீப்பர் கவர் ஆர் காட் பெயிண்ட் ஆவாரு.
பட் அதையும் மீறி பியூட்டிஃபுல்லா 100 பால்ல எக்ஸ்ட்ராடினரி. தோனிக்கு வந்து அப்படியே ஒரு மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டம்பிங் சஞ்சு சாம்சன் பண்ணது. அது பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டோம். கிளாஸன் எடுத்ததுக்கு அப்புறம் ரெட்டி நல்ல பிளேயர் அவரையும் எடுத்துட்டோம். இஷான் கிஷன் ஒரு ரெண்டு நிக்கிறாரு. ஸோ அதனால இந்த எக்ஸ்ட்ரா ஒன்று ட்ரை பண்ணோம்ல, அதை நம்ம ட்ரை பண்ணல. நார்மல் கிரிக்கெட்டே ஆட்டோம். பட் அதுக்கு முதல் காரணம் பேட்டிங்ல வந்து சகமாயிட்டோம். ஷார்ட் பீட் டெலிவரி சகமாயிட்டோம். அதுல எண்டில் சரி வேற ஏதாவது இம்ப்ரோவைஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 20-30 அடிக்கமா பெலிஜரண்டா இல்ல டெவால் ப்ரோவைஸ் போயிட்டாரு. அவ்வளவுதான், நாங்கள் அப்படியே தான் கிரிக்கெட் ஆடுவோம். அதனால தான் வேர் இட் மேட்டர்ஸ் மோஸ்ட் லீட் டு கிளைமேக்ஸ் அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும். அது டோட்டலி லேக்கிங் இன் பேட்டிங் அண்ட் bowling. சார் நிறைய விஷயங்களை சம்மப் பண்ணியிருக்கீங்க சார். பட் சிஎஸ்கே நெக்ஸ்ட் இயர் பவுன்ஸ் பேக் பண்ணி வரணும். மேபி இந்த சீரீஸ்லேயே வந்துட்டு இன்னும் வாய்ப்பு இருக்குது சார், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்னன்னா பாக்கி இருக்கிற 10 மேட்ச்ல வந்து ஒரு 8 மேட்சாவது நம்ம சொல்ற ரிசல்ட் நடக்கணும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் ஏதோ மேட்ச் இருக்கு, அது நமக்கு கவலையே கிடையாது, நீங்களாம் குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னு விட்டுறலாம். ஆனா அது இல்லாம ஒரு 7-8 மேட்ச் இருக்கு சார், அதுலலாம் நம்ம சொல்றவங்க ஜெயிக்கணும். அப்படிலாம் நடந்து மறுபடியும் நம்ம குஜராத்தை தோக்கடிச்சோம்னா போலான்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் வாட் ஐம் ஆஸ்கிங் இஸ் வேர் ஷுட் சிஎஸ்கே ஆக்சுவலி இம்ப்ரூவ்? நெக்ஸ்ட் மேட்சா இருக்கலாம், இல்ல அடுத்த சீசனா கூட இருக்கலாம். டேலண்ட் இருக்கு பாஸ், திருப்பி ஒத்துக்கிற டேலண்ட் இருக்கு. ஸ்டார்ட் யூசிங் யுவர் பிரெயின் ரைட் ஃப்ரம் தி கேப்டன். How can you cut Akhil Hussain when he has given 5 runs in the 16th over? இப்போ அங்க வந்து 16th ஓவர்ல வந்துட்டு ரொம்ப கம்மி 6 runs per over இருக்கு டு வின் அப்படின்னா நீ அகில கட் பண்ணிக்கோ. இல்ல 16th ஓவர் அகில் சரியா போடலன்னா நீ அகில கட் பண்ணிக்கோ. இப்ப டைசி 9 to 10 runs ஓவர்னு இருக்கு. இப்போ அவங்களுக்கும் 6 விக்கெட் இருக்கு. ஸோ நீங்க வந்து என்னதான் கண்டெயின் பண்ணாலும் விக்கெட் அடிச்சிருவானுங்க வந்து. அப்ப விக்கெட் எடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அப்ப யாரு நீங்க கொடுப்பீங்க? அகில் ஹுசைன் தானே கொடுத்தாகணும். எதுக்கு நீங்க அவனுக்கு 3 ஓவரோ எழுதி நிறுத்தினீங்க? ஸ்பிளண்டடா போட்டுருக்காரு போறீங்க. அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி மிஸ். சரி நீங்க அகில கொடுங்கலையா 4th ஓவர்? உங்க ஃபாஸ்ட் பவுலர்ல யாருக்காவது அந்த மூளை இருக்கா? 10 ரன் மாதிரி யாருக்காவது போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கோ, இல்ல பிராவோ மாதிரி கண்ணில் வரல விட்டு ஆட்டி ஸ்லோ ரன்ஸ் போறதுக்கு, இல்ல இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல இருக்கிற லுங்கி மாதிரி போலிங் போறதுக்கு ஆள் இருக்கா? இல்ல. ஒரே மாதிரி கீ கொடுத்த பொம்மை மாதிரி பண்ணுவாங்க. அதை நீங்க அகில் ஹுசைனை ட்ரை பண்ணி மேட்ச் மாறும்ல. சம்டைம்ஸ் சஹல் வந்து 18th ரன் போட ஒரு மேட்ச் மாறிடும். அப்ப நீங்க அதை பண்ணிருக்கணும். ஸோ கேப்டன்சி அந்த இடத்துல பண்ணல. இப்ப நீங்க வந்து போலர்ஸுக்கு கம்போஜ் ஒருத்தருக்கு வந்து தான் தெரியுது இந்த ஒயிட் அவுட் சாசம் யாருக்கு போறதுக்கு. அவர் இந்த சிச்சுவேஷன்ல ஃபுல் டாஸ் போடுறாரு, ஷார்ட் பால் போடுறாரு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? யாராவது ஒருத்தர் லீட் எடுத்துக்கணும் நான் பண்றேன்றத. இதுல நான் பார்க்கும்போதே எனக்கு அகில் வண்டி தான் தெரியுது அப்படி பண்றது. நான் காப்பாத்துறேன் ஷூர் அப்படின்ற ஒரு மெசேஜை கொடுக்குறது அகில் ஹுசைன் ஒருத்தர் தான். see the attitude, see the cool, கான்ஸ்டன்டா போய் இன்டராக்ஷன் பாண்டிங் வித் நூறு பாருங்க ட்ரிங்க்ஸ் டயத்துலாம் அழகா பேசி இப்படி போடு அவன் அப்படி அடிக்கிறான். இங்கிருந்து தெரியுது அவங்க என்ன பண்றாங்கன்றது. ஸோ அது ஒண்ணு. பேட்டிங்னு ஒண்ணு பெரிய சேஞ்சஸ் தேவை கிடையாது. பட் ஃபார் இம்ப்ரவைசிங் இன் தி எண்ட் ஓவர்ஸ். மற்றபடி பேட்டிங்ல நான் ஒன்றும் குறைய சொல்ல. நினைச்சா கார்த்திக் சர்மா வந்து ஒரு 2-3 சிக்ஸ் அடிக்கிறாரு. டூபே ஃப்ரண்ட் ஃபுட்ல போடுற வரைக்கும் பின்னி வச்சிடறாரு. டெவால் ப்ரோவிச் இன்னைக்கு வந்த ஃபார்ம் டாப். சஞ்சு சாம்சன் 2 செஞ்சுரி கேட்கவே வேணாம். ருத்ராஜ் வந்து அவரு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும், சரியா வாழல இந்த வாட்டி. ரொம்ப 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 ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப பெரிய ஸ்போக் இந்த வீல் ஆயிடுச்சு அவருடைய பேட்டிங். அது ஒண்ணு. மற்றபடி உர்வில் பட்டேல் டாப் கிளாஸா வந்துட்டாரு. பேட்டிங் வந்து நாட் அ காஸ் ஃபார் வரி. இட்ஸ் ஒன்லி bowling இன் த டெத் ஓவர்ஸ் அண்ட் ஹவு தி bowlers ஆர் ஆப்ரேட்டட் பை தி கேப்டன். அது வந்து ரொம்ப நீட்ஸ் டு பி அட்டெண்டட் இமீடியட்லி. ஆல்ரைட் சார், இந்த மேட்சுக்கு ரேட்டிங்ஸ் என்ன கொடுப்பீங்க சார் அவுட் ஆஃப் 5? 4.25 டெஃபினட்டா கொடுக்கலாம். இது வந்து சுமாரான போலிங்லயே ஒரு க்ளோஸ் ஆகுதுன்றது நல்ல விஷயம். அது வந்து டெஃபினட்டா கொடுக்கலாம். அவங்க இதுல வந்து இஷான் கிஷன் அவுட் ஸ்பெக்டாகுலர் ஆனது. இஷான் கிஷன் தன்னுடைய கண்ணாப்புறம் நடிக்க போது திடீர்னு இறங்கி ஆடுவார். அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பியூட்டிஃபுல்லா ஹேவ் அ மிஷன் மிஷன் இம்பாசிபிள் கட்சி வரைக்கும் ஆடினார் பார்த்தீங்களா? அது ரொம்ப பிரமாதம். அவங்களுடைய போலிங் ஸ்ட்ராட்டஜி ஜஸ்ட் பிரில்லியன்ட். அந்த ஆமட் வந்து டாப்ல தப்புறாரு. அந்த ஆமட் வந்து கண்ணில் வரல விட்டு ஆடுறாரு. அவர் ஒரு ஃபண்டாஸ்டிக். அண்ட் அவங்களுடைய கேப்டன்சியும் த வே தே பாண்ட் டு கமெண்ட்ஸ் உடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருந்தது. தட் வாஸ் a clear edge over our team. அவங்களுக்கு கமெண்ட்ஸோட கேப்டன்சில அவங்க போட்ட போலிங் அது ஒண்ணு. அண்ட் அவங்க வந்து வித்த பர்பஸ் ஆட்டாங்க. அது வந்து கொஞ்சம் ஹிக்கப்ஸ் இருந்தது ஆரம்ப 7-8 ஓவர்ல. அங்க நம்ம கிடுக்கி பிடிச்சி விக்கெட் எடுத்துருக்கணும். விக்கெட் எடுக்கல, அந்த ஸ்பென்சர் ஜான்சன் அந்த கேட்சை பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்தாலும் மேட்ச் கொஞ்சம் மாறி இருக்கும். பட் நோ டேக்கிங் அவே த கிரெடிட் ஃப்ரம் SRH. கிளியரா காமிச்சிட்டாங்க we are the boss in காமிச்சாங்க.
ஆல்ரைட் சார். சார் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்னென்ன பண்ண போறாங்க அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இந்த மேட்சோடைய ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் இந்த மேட்ச் வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு மேட்ச் இருக்கு. அதுல ஏதாவது ஜெயிப்பாங்கன்னு நான் நம்புறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். இப்போ வந்து இல்ல நம்ம நானும் நம்புறேன். நான் டெஃபினட்டா நானும் நம்புறேன். பட் இந்த இன்னைக்கு வீடியோவை போட்டு காமிச்சிட்டு, இன்னைக்கு வீடியோவை பேட்டர்ஸுக்கு போட்டு காமிச்சிட்டு 70, 80 அடிக்க வேண்டியவங்க எல்லாம் ஏன் 40, 50 அவுட் ஆனீங்க இங்க பாருங்க, அவுட் ஆன பால பாருங்கன்னு காமிக்கணும். இந்த ஃபாஸ்டிஷ் ஆஃப் பிரேக்ஸ் அதை கிளியரா வெப்பனை யூஸ் பண்ணிட்டாங்க நமக்கு அகேன்ஸ்டா. நம்ம வந்து தப்பாறோம் அதை. நம்ம வந்து அதையே 6 பாலம் போட்டு அடிப்போம். ஆனா அந்த பால் குறுக்க அந்த மாதிரி ஒரு பால் போடும்போது தப்பா அடியோன்றேன். டிவால் பிரேவிஸ் he will rue lifelong for that stroke. Irresponsible stroke after getting into the groove so well. Highest scoring action நல்லா பட்டுருக்கு. அவர் ரொம்ப பேட் ஷாட் செலெக்ஷன் நம்ம. ஸோ பவுன்ஸ் செக் பவுன்ஸ் ஒரு கிரைம் மாதிரி பவுன்ஸை செக் பண்ண தெரியாது தான் நம்மளுடைய கிரைமே. இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு ஆடின விதம் அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் போலிங்கை வச்சு நம்ம இவ்வளோதான் பண்ண முடியும். இதுல அந்த போலிங் இருக்கிறது இல்லை என்ன அதே மாதிரி எது மாதிரி பண்ண முடியும். அந்த கண்டெய்னிங் தம் ஃபார் 8 runs அண்ட் ஓவர்லாம் எல்லாம் சான்ஸே கிடையாது. தே ஹேவ் 5 to 6 wickets in hand. ஒண்ணுமே பண்ண முடியும். சார் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல வந்துட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் சிஎஸ்கே ஒன்னே ஒன்னா யோசிக்கும், எப்படியாவது அவங்களுடைய எல்லா பெஸ்ட் பாசிட்டிவ் எஃபர்ட்ஸை போட்டு அந்த லாஸ்ட் மேட்ச் ஜெயிக்க முடியுமா அப்படின்றத. பட் நம்ம கண்டிப்பா அதெல்லாமே வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். வாட் ஆர் யுவர் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிஃபோர் வி எண்ட் தி மேட்ச்? க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஸ்டில் கீப் பிளேயிங் லைக் இட்ஸ் அ ஃபைனல். அவ்வளவுதான். இது ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் இக்னாமினஸ் டிஃபீட்லாம் ஒன்றும் கிடையாது. கிட்டக்க வந்தீங்க பட் உங்களுக்கு அந்த அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்லுங்க. விவியன் ரிச்சர்ட்ஸ் 1983 வேர்ல்ட் கப்ல போட்டு பிறந்துருக்காரு. ஓவருக்கு 3 4 அடிச்சுக்கிறாரு. ஓகே, அப்ப முதல் நாள் 3 4 அடிச்சார். முதல் நாள் கட் பண்ற ஸ்டேட்டுக்கு முதல் நாள் போய் கப்பில்கிட்ட போயிட்டு ஒரே ஒரு ஓவர் போட்டு தலைவா இவன் உள்ள அமைச்சிருன்றாரு. எப்படி சொல்றாரு? அவர் வந்து விவியன் ரிச்சர்ட்ஸ் அவரை கல்டா பண்றாரு. இஸ் ஒன் மேன் ஹூ ரன்ஸ் ஃபாஸ்டர் தன் த பால்ன்றார். முதல் நாள் வந்துடுறாரு, ஃபர்ஸ்ட் பந்து பின்னாடி வருதுன்றார். ஆனா அதுக்கு தான் விட்டாரு. அதான் பியூட்டிஃபுல் கேட்ச், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கேட்ச். அந்த கபில் தேவ் ஓடி போய் அந்த பிடிச்ச கேட்ச், முதுகு பக்கத்துல அந்த கேட்ச் போய் கிரௌடு கிட்ட அப்படி பிடிச்சாரு அந்த கேட்ச். ஸோ நான் என்ன சொல்றேன், இந்த எக்ஸ்ட்ரா நான் ஒன்று பண்றேன்னு ஒரு வாலண்டியர் பண்றாங்க பார்த்தீங்களா, அது வேணும். இந்த ஹோல் டீம்ல நான் அதை பார்க்கும்போது அகில் ஹுசைன் ஒருத்தர் தான் இருக்குது. அதனாலதான் நீங்க பன்னீர்ஸோட மூமெண்ட் கேட்ட கூட நான் அந்த 16th ஓவர் தான் சொல்லுவேன். கையை விட்டு மேட்ச் போயிட்டு யாருக்குமே சரியா போடுறவர்கள் அவர் தண்ணியை துண்டை காட்டுறாரு. அப்படிதான் போடணும் போலிங். ஸோ அந்த மாதிரி டேலண்ட் விட்டுறாதீங்க. ஒரு பிரவேஷ், ஒரு நம்ம இந்த இவர் அகில் ஹுசைன், 2 பேர்லாம் ரியல் ஜெம்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஆல்ரைட் சார், சூப்பர். பார்ப்போம் சார். வெயிட் பண்ணி நாளைக்கு என்ன நடக்குது, அடுத்தடுத்த மேட்சஸ் எல்லாம் எப்படி போகுது, என்னென்ன ரிசல்ட்ஸ் வருதுங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். வேற என்ன சொல்ல நினைக்கிறீங்க? வேற ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். நேத்திக்கு அந்த ரவீர் சிங்னு ஒரு பேட்டர் ஒருத்தர் வந்தார் தெரியுமா நேற்று மேட்ச்ல. அவர் பண்ண ஒரு கேனத்தனத்தை பத்தி நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லணும். ஒரு பேட்டரு ஆல்மோஸ்ட் எல்பிடபிள்யூ மிடில் ஸ்டம்பில் எல்பிடபிள்யூ வாங்குற அது வந்து ஹோப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லணும். இன்னைக்கு சஞ்சு சாம்சன் ஒரு ஓவர் ஆக்டிங் ஒன்று பண்ணாரு ஆஸ்கார் அவார்டு. அந்த அவுட்டு, அவர் அவுட் ஆன பால டிவியில நான் பார்க்கறச்சே எனக்கு எச்சு கேட்குது. நான் இத்தனைக்கும் வால்யூம் 0ல் இருக்கிறேன், எனக்கு அதுலயே எனக்கு கேட்குது எச்சு. அவர் வந்து அது தெரியல, எட்ஜ் மாதிரி தெரியல. ருத்ராஜ் கை கூட தலையாட்டுறாரு. சொல்ல வேணாமா, அந்த ரிவ்யூ வேஸ்ட் பண்ணுவாங்க, அது அவுட்டுன்னு தெரிய வேணாம். அது எப்படி தெரியாம இருக்கும்? அங்க அம்பையருக்கு தெரியுது, பவுலருக்கு தெரியுது, அவர் வந்து நான் சைடு தெரியலையா அது அவுட்டுன்னு. அதனால அது வேஸ்ட் பண்ணும். அந்த ஆக்டிங் ஒரு டோட்டல் வேஸ்ட். அந்த ஆக்டிங் ஆஸ்கார் அவார்டு போச்சு. அது ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி. இன்னைக்கு இந்த ரவி சிங் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் வந்து டிஆர்எஸ் கேட்கிறாரு. டிஆர்எஸ் எல்பிடபிள்யூக்கு வந்து நாட் அவுட் கேட்கிறாரு. அது ப்ளம் அவுட், மிடில் ஸ்டம்ப்ல மிடில். அம்பையர் வந்து டிஆர்எஸ் கேட்ட இப்படின்றாரு, காத்துல கோலம் போடுறாரு. கோலம் போட்டு அந்த ரீப்ளே காட்டுற சமயத்துக்கு இவர் ரவி சிங் நந்து போயிருக்காரு. எங்க போயிடும் இல்லை. இது என்ன அம்பையரை மொக்கையாகிற மாதிரி இருக்கு, அம்பையரை கலாய்க்கிற மாதிரி இருக்கு. அப்ப எது கேட்கிற? அதுக்கப்புறம் லைட்டா திரும்பி பத்திரம் உள்ள போற. அப்ப வேஸ்டிங் டைம் இல்லை, இதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. டிஆர்எஸ் கேட்டியா மரியாதை அங்கேயே நில்லு. நான் டெசிஷன் கொடுத்து அப்பீல் கேட்கிறேன், நான் என் ஜட்மெண்ட் கொடுத்தப்ப நீ போ. அது ஒன்னப்ப இந்த ஒய்டுக்கு திருப்பி இந்த ஒய்டுக்கு ஒரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் ஒரு வழி பண்ணாங்கன்னா சூப்பரா நெக்ஸ்ட் சீரீஸ் நம்ம பார்க்கும்போது. ஆல்ரைட் சார், லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். நான் ஸ்பெசிஃபிக்கா சொன்னேன் சிஎம் விஜய் கிட்ட, தயவு செய்து வேணா தலைவா ஒரு 5 minutes வந்து மேட்சை பார்த்துட்டு போனேன். அவர் கேட்கல. அதனால அடுத்த மேட்ச் தயவு செய்து எப்படியா ஒரு 5 minutes பார்க்க சொல்லுங்க. அப்ப ரிசல்ட் வேற மாதிரி மாறும். ஹோப்பு தான் வாழ்க்கை. மறுபடியும் சந்திக்கிறோம். our favorite RRR Meriba Paneer Soda. I trust Meriba.